ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசார்ட்டில் தான் இருக்கோம், கொடைக்கானலில். இது 2வது ட்ரிப்பு, நம்ம சேனல் சார்பாக 2வது ட்ரிப்பு வந்திருக்கோம் நம்ம. இங்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே தமிழ்நாடு ஹோட்டல்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே லாஸ்ட் எண்டு பாயிண்டில் தான் இந்த இருக்குது லில்லி வேல்யூ ரெசார்ட். செம்மையாக இருக்குங்க. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. குட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கார்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. எல்லாத்துக்குமே செப்பரேட் ரூம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. அவங்க அவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் வந்து பார்த்து வந்து இந்த ஹோட்டலை புக் பண்ணியிருக்காங்க. மக்கள், நீங்களும் வந்திருந்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு இந்த மாதிரி ரிசார்ட்டில் வந்து 2 டேஸ் ஸ்டே பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஹனிமூன்ஸ் கப்பல்ஸ் இருந்து புதுசாக மேரேஜ் பண்ணவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. இங்கே இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது. மக்களே, இங்கே கீழே இறங்கி வந்தனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வேன் நிற்கிற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங்கு. இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்ல, இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ஃபுல்லாக வந்து செப்பரேட் காட்டேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100 கப்புள்ஸ் வந்தாலும் இங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இங்கே நிறையா இருக்குது இந்த லில்லிஸ் வேல்யூ ரெசார்ட்டில் வந்து. இதோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்வளோ வேல்யூ, என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிசார்ட்டோட ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் என்கொயரி பண்ணும் போது கொடுத்துருக்காங்க. ஒரு ரிசார்ட்டுக்கு வந்து அந்த தனித்தனியாக ஒய்ஃபை வசதியும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவுமே வராது. நம்ம ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிசார்ட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த ரூம் என்றைக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க எல்லாமே டீட்டெயில் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் புக் பண்ணால் மட்டும் போதுங்க. வந்து கிளைமேட் நம்ம இங்கே வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட்டுங்க. நல்ல மழை பெஞ்சு நல்லா மியூடியாக இருந்துச்சு. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது கீழே பார்த்தீங்கன்னா 2 ரூமு, மேலே ஒரு 2 ரூம் இருக்கும். இதெல்லாம் தனித்தனி ரிசார்ட் வந்து அந்தந்த ஃபேமிலிக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம செப்பரேட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரூம் மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. டெய்லி நம்ம பெட்ஷீட் இதெல்லாம் பாத்ரூம்னு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலே வந்து நல்ல பிளேஸு, நல்ல ரிசார்ட்டுங்க. மக்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசார்ட்டில் வந்து நீங்கள் தங்கி என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து குழந்தைகளுக்காண்டி நிறைய ப்ளே திங்ஸு, ஊஞ்சல், ஸ்லைடர் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரூம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரூம் வந்து எப்படி இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ரூம் இருக்குது. 4 ரூமுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நீட்டாக சேர் போட்டு வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் உட்காந்து வெளியே உட்காந்து ஹாயாக டீ காஃபி சாப்பிட்ற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே உட்காந்து ஜாலியாக வந்து நம்ம கொடைக்கானலோட வியூ பாயிண்ட்டை வந்து சூப்பராக பார்க்கலாம். நம்ம அந்த காட்டேஜ் பார்த்திங்கன்னா ஹில் டாப்பில் தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து வந்து கீழே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த கொடைக்கானலோட சைடு வியூ பாயிண்ட் ஃபுல்லாக நம்ம இந்த வியூவிலேருந்து பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 நாள் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டிவி, சேரு, மிரரோடு கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் சேர்த்து தனித்தனி ரூமு. இந்த பக்கம் 2 பேர் தூங்கிக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அங்கிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தூங்கிக்கலாம். நீங்கள் லெட்டின் பாத்ரூம் வந்து காமன் தான். இதான் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு குறையான விஷயமா இருக்குது. லெட்டின் பாத்ரூம் வந்து 2 பெட்ரூமுக்கும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஞ்சம் எனக்கு வந்து அன்ஈஸியாக இருந்துச்சு. மற்றபடி ஆம்பியன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நைட்டு வந்து அதே மாதிரி 5 அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம செம்மையாக இருக்கும். பாட்டை போட்டு சாங் போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. வந்து கிட்ட சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து லாஸ்ட்டாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு பார்த்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
நம்ம கெஸ்ட் ஹவுஸை வந்து ரிசார்ட்டை வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. வெக்கேட் பண்ணிட்டு எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து என் ஒய்ஃப் வந்து நம்ம போட்டிங் போகலாம், போட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு போட்டிங் போக ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியாக வந்து அவங்க டார்ச்சர் தாங்க முடியாமல் போட்டில் போகலான்னு பார்த்தோம். போட்டில் பார்த்தீங்கன்னா 3 வகையான போட் இருக்குது. வந்து 800 சார்ஜ் பண்ணுறாங்க. 800 வந்துன்னா 400 வந்து அட்வான்ஸ் மாதிரி பே பண்ண சொல்கிறாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து 400, அதுவும் 200 அட்வான்ஸு. அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டில், அது பார்த்திங்கன்னா 200. கடைசியாக பே பண்ணியாச்சு. இவங்க எல்லாம் வந்து சேஃப்டி காண்டி ப்ரிகாஷன் எல்லாம் ஆழமா இப்போ தெரியா நீ கொஞ்சம் தள்ளி வரும் நீ எடுங்க. நான் எடுத்துறேன் அப்புறம் அங்கே போயிட்டு எடுப்பார் அவர். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மொத்தம் 7 கிலோமீட்டரானே? 6. உங்க போட்டா இல்லை அவங்களுக்கு போகணும். என்னங்க சார்? 20 எக்ஸ்ட்ரா போனா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். எக்ஸ்ட்ரா பே பண்ணி எல்லா போட்டு டெபாசிட் வாங்கிக்கலாம். டெபாசிட் வாங்கி அதை மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லை இறக்கும் போது சொன்ன கூடாங்க. ஏங்க ஜீவை கொண்டு வந்து ஆக்கிட்டீங்க. நான் சென்ட்ரல் ஏன்னா அதை கழிச்சு கூட்டத்தில் குழந்தையா இருக்கும், ஆவலாக இருக்கும் ஏறுறதுக்கு. அப்போ வந்து க்ளீன் பண்ணுவாங்க டெய்லி வாரம். தண்ணி இல்லை, தண்ணி பானி குடிக்கீங்க, அதனால தான் மோட்டர் போடுறீங்க. கொடுங்க இப்போ மொபைல் உள்ள போட்டு முதல்ல எடுத்தான்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல உள்ள போய் விழுந்தா இன்னும் அவ்வளோதான். நம்ம பெட்ரோலில் ரொம்ப மிஸ் ஆகும். பொண்ணு சேர்க்காங்க முதல்ல லைஃப் ஜாக்கெட்டு கொடுக்க மாட்டாங்க.